வணக்கம். பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி சாமராயவட்டி சைட்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப நாளாக ஒரு கான்செப்டை பதிவு பண்ணணும்னு நினச்சோம். அதாவது ஒரு பில்டிங் வேகமாக வேலை நடக்கணும், அதே மாதிரி ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அது எப்படிப்பட்ட சைட்டில் வேகமாக வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும்னு நான் நினச்சேன். வேகமாக வேலை நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டாக் வைக்கணும், அதே மாதிரி அந்த சைட்டில் இட வசதி இருக்கணும், மெட்டீரியலை ஸ்டாக் பண்ணுற மாதிரி இட வசதி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய சைட்டில் தான் நம்ம குயிக்காக வேலை செய்ய முடியும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற நம்ம சைட்டில் சிமெண்ட் இருக்குது, ஜல்லி, கிராவல் இருக்குது, அவுட் சைடு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, பிரிக்கு ஸ்டாக் வச்சுருக்குறோம். இன்னும் நம்ம லிண்டல் காங்கிரீட்டு தான் இன்றைக்கி போடுறோம். பட் இப்போவே அதுக்கு மேலே வேலை செய்கிறதுக்கு பிரிக்கு எல்லாமே ஸ்டாக் வச்சாச்சு. ப்ரூஃபிங்க்கு உண்டான கம்பி எல்லாமே இப்போ ஸ்டாக் இருக்குது. சைட்டில் ரெடி ஸ்டாக் இருக்குது. இன்னும் அவுட் சைடில் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதுக்கான சைஸ் கல்லும் வச்சுருக்குறோம். ப்ளஸ் எம்சாண்டும் ஸ்டாக் இருக்குது. ஸோ இப்போ இதே சைட்டில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் ரோடு இருக்குது. ஒரு கார்னர் சைட்டு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த சைட்டுக்கு. ஏன்னா மெட்டீரியலை எந்த இடத்துல வேணால் நம்ம ஸ்டாக் வைக்க முடியும். இப்போ இங்கே ஏற்கனவே இங்கே எம்சாண்ட் வச்சுருந்தோம். பில்டிங் வந்த பிறகு அங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது லேபர் ஷெட் இருக்குது. சென்ட்ரிங் மெட்டீரியல், ரூஃபுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் இப்போயே ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சைட்டில் மெட்டீரியல் ஸ்டாக் வைக்கிறதுக்கு இடம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சைட்டில் மெட்டீரியலை நம்ம ஸ்டாக்கு பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக்குக்கு என்ன வேலைக்கு மெட்டீரியல் தேவையோ அது ஃபஸ்ட்டே ரெடி ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்பீடாக வேலை செய்ய முடியும். வேலை பிளான் ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணும் பொழுதே நம்ம அந்த சைட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், எந்த ஸ்டேஜில் மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம லிஸ்ட் பண்ணி கையில் வச்சு தயாராக வச்சுருக்கணும். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோவும் சரியாக இருக்கணும். கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா அந்த சைட்டை ரன் பண்ணுறது ரொம்ப டேஞ்சராக போயிடும். இதே மாதிரி மெட்டீரியல் ரெடி ஸ்டாக்காக இருக்கணும், கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருந்து ஆளுகளை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ப்ராஜெக்டும் குயிக்காக முடியும், டியூரேஷனும் இருக்கும், லாஸும் ஆகாது. அதே மாதிரி டயத்துக்கு அந்த பில்டிங்கை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம